அடுப்பு ரெடி, எண்ணெய் சட்டி வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம என்ன தான் செய்ய வரோம்னா சிந்தாமணி சிக்கனை தான் செய்ய வரோம்பா. அதை செஞ்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டு கிளம்ப போகிறோம்பா. எண்ணெய் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெயை ஊற்றிப்போம். சிந்தாமணிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். பட்டை மிளகா 2 பேருக்காக செய்கிறேங்க. பட்டை மிளகா சேர்த்துப்போம். இந்த விரையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சது சின்ன வெங்காயம் இறக்கிப்போம். அடுப்பு வேறு எரிய மாட்டுது, மழை பெஞ்சனால அடுப்பு எரிய மாட்டுது. வெறுவெல்லாம் நனைஞ்சிவிட்டு ஒரே புகையாக இருக்குது. மழை வேறு இடையில வந்துட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க. அது பண்ணவே முடியல. இப்போ ஓரளவுக்கு இது பண்ணி மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி அப்படி கொளுத்தி பற்ற வச்சுருக்கேன் அடுப்பை. அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருது, செவந்து வருது. சிக்கனை இறக்கிப்போம் சிந்தாமணிக்கு. மிக்ஸு சால்ட்டு போட்டுப்போம். உப்பு உப்பை போட்டு அப்படியே ஒரு பரட்டு. சிந்தாமணி மஞ்சப்பொடி தூவி விட்டுப்போம். அலசும் போது கூட மஞ்சள் பொடி போட்டு அலசியாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம். இதெல்லாம் போட்டோம். தண்ணி ஊற்றிப்போம். வாட்டர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இந்த மழைனால தான் இல்லையா, முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். அடுப்பு வேறு எரியாமல் என்ன பண்ணுறது.
ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் இறக்கிப்போம் தேவையான அளவுக்கு. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சிந்தாமணி ரெடி ஆகிட்டு. இப்படி கலரு சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சிந்தாமணி முடிஞ்சது, ரெடி ஆகிட்டு. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். வாங்க அதை எப்படின்னு பார்ப்போம். சிந்தாமணி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம், டெஸ்ட்டை பார்த்துருவோம். சிந்தாமணி சிக்கன் தான் அருமையாக இருக்குது. அப்படியே நானே எத்தனை இடத்துன்னு விடுவாங்க. உப்புலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த சிந்தாமணி சிக்கன் டேஸ்ட்டு அப்படியே இருக்கு. வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.